இன்னைக்கு நம்ம பார்க்கறது நெல் சாகுபடி. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அனைவரும் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய ஒரு ரகம் தான் வெள்ளைப்பொன்னி. வெள்ளைப்பொன்னி அரிசி விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. அதே மாதிரி வெள்ளைப்பொன்னி பயிர் சாகுபடுவதற்கு விவசாயிகள் ரொம்ப விரும்பி பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அந்த வெள்ளைப்பொன்னி ரகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா குலை நோய். குலை நோய் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். இலையில் தாக்கக்கூடிய இலை குலை நோய், கணுவில் தாக்கக்கூடிய கணு குலை நோய் மற்றும் கழுத்தில் தாக்கக்கூடிய கழுத்து குலை நோய். இந்த குலை நோய் வந்துருச்சுன்னா நீங்க இப்ப பாக்குறீங்க பாருங்க, இந்த வயல்ல குலை நோய் தாக்கப்பட்ட ஒரு இடத்துல தாக்கப்பட்ட இடம் கொஞ்சம் கொஞ்சமா இலையில நடுவுல நெட்ரிக்கன் போன்ற புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த நெட்ரிக்கன் போன்ற புள்ளிகள் தோன்றிய பிறகு இந்த இலைகள்ல இருக்கிற அந்த புள்ளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி இலை கருகி போயிடும். கருகி போய் பரவி கொஞ்சம் கொஞ்சமா பரவி மொத்த பயிரும் அழித்து விடும். அதனால நெற்பயிர் சாகுபடி, குறிப்பா வெள்ளைப்பொன்னி பயிர் சாகுபடி இருக்கிற விவசாயிகள் தக்க முறையில பயிரை பார்த்து அடிக்கடி பயிரை பார்வையிட்டு குலைநோய் தாக்குதலிருந்து பயிரை காப்பாற்றிட தகுந்த நேரத்தில் தகுந்த மருந்துகளை தொடர்ந்து தெளித்து இந்த குலைநோயிலிருந்து பயிர்களை காத்திட அறிவுறுத்தப்படுகிறது.